ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ற? ஃபோன் பார்த்துட்டு இருக்கறாங்க. நான் ஃபோன் பாக்குற. இதுல ஒரு அண்ணன் வீடியோ போடுவாங்க. அந்த அண்ணன் வீடியோ எனக்கு காமெடியா இருக்கும். மத்தவங்க வீடியோ எல்லாம் பாரு, ஆனா உன் வீடியோ மட்டும் நீ பாக்காத. நம்ம வீடியோ நம்மளாம் பார்க்க கூடாது. அந்த அண்ணன் ட்ரெஸ் எல்லாம் செமையா பண்ணுவாங்க. அந்த அண்ணன் வீடியோ தான் பார்த்து பாத்துக்கிட்டே இருந்தா எப்ப நம்ம சாப்பிடுறது? என்ன சாப்பிடணும்? நைட்டுக்கு எப்ப சாப்பாடு செய்ய போற? நீங்க நைட்டு டின்னர்லாம் நான் எதுவும் செய்யல, நான் கோவமா இருக்கிறேன். ஏன்? ஆமா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு முருகனுக்கு திருக்கல்யாணம், வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டா வரவே மாட்டீங்க. வேலராமட்டு கோயில இன்னைக்கு முருகனுக்கு திருக்கல்யாணம். முருகனுக்கு திருக்கல்யாணமா? செம விசேஷம். சஷ்டி முடிஞ்சது இல்ல, 7 நாள். அதனால நேத்து சூர சம்சாரம். நேத்தும் போலான்னு பார்த்தா நேத்தும் போல, இன்னைக்கும் போல. அவ்வளவுதான். அதனால இப்ப சோகமா இருக்கியா? டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் போய் எப்போ? நான் உங்கள்கிட்ட எப்பல இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன். டைம் ஆயிடுச்சுன்னு இப்பதான் தெரியுதா? இப்பயும் சொல்லுங்க, இப்படின்றதுவா கிளம்பி வந்துடுறேன். மணி 6:45 தான் ஆகுது. எப்படி 7:30 மணிக்கு போலதான் கல்யாணம் பண்ணுவாங்க. போறதுக்கு கரெக்டா இருக்கும். எங்க வீட்டுல எல்லாரும் போயிருக்காங்க, நான் மட்டும்தான் போல. என்ன சொல்றீங்க, போமா? நான் வரல, நீ போயிட்டு வா. வழி ஒழுங்கா சரியா இருந்ததுன்னா உங்களை நான் கூப்பிடவே மாட்டேன், கிளம்பி இருப்பேன். ஆமா, வழி சரியில்லாதனாலதான் கும்பலா இருக்கும். கும்பலா இருந்தா என்னங்க, அங்க எல்லாம் உட்காந்துதான் பாப்பாங்க. இந்த ஊரு ஜனக மாதிரி எல்லாம் இருக்காது. டவுன்ஷிப் ஏரியா, என்எல்சி ஏரியா, நீட்டா டீசெண்டா எல்லாரும் கீழே உட்காந்து பாப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கதான் அடிச்சு மோதிக்கிட்டு நீ என் மேல ஏறியா, நான் உன் மேல ஏறான்னு ஏறி பாப்பாங்க முக்காவாசி. எந்த ஊர்லயா இருந்தாலும் சரி, டவுன்ஷிப் எல்லாம் அப்படி கிடையாதுங்க. தான் எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் நீட்டா டீசெண்டா கீழே உட்காந்துப்பாங்க. பெரிய கோயில் இல்லையா, வெளியில தான் வைப்பாங்க, உள்ளாரெல்லாம் கிடையாது. சாமி அலங்காரம் பண்ணி வெளியில அந்த வேல் இருக்குல்ல, அந்த இடத்துல சாமி அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுருவாங்க. சாமியா தாலி கட்ட போது ஐயர் தான் கட்ட போறாரு. ஆமா, அப்ப சாமியா தாலி கட்டும் ஐயரு சாமி உட்காந்துப்பாங்க. இந்த மாதிரி அப்படி கிடையாது. இன்னைய தேதியிலதான் அது திருக்கல்யாணம்னா சாமி கல்யாணம் பண்ணுச்சா? அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. எனக்கும் தெரியலையே. அது திருக்கல்யாணம்னா அது இந்த தேதியில கல்யாணம்னு ஆனா இன்னைக்கு தெரியும். முருகன் கோயிலாம் செம்ம விசேஷமா இருக்கும். ஐயோ, இது என்ன கோயிலுங்க போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறமே? மருவத்தூரா? திருச்செந்தூரா? திருச்செந்தூர். சரி கூட்டம் திருச்செந்தூர் லைவே ஓடுது. ஆமா, முருகர் கோயில் விசேஷம். கோயில் இல்லையா, நேத்தெல்லாம் சூர சம்பாரம் சரி கூட்டம். இன்னைக்கு வேற உடனே திருக்கல்யாணம் வேறையா, கால் வைக்க இடம் இல்லையா திருச்செந்தூர்ல. சாமி திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்கலாம். இங்க இருக்கிற கோயிலுக்கே வர மாட்டீங்க, திருச்செந்தூர் எல்லாம் கூட்டா நீங்க எங்க வருவீங்க? எல்லாம் இந்த மாதிரி சீசன் டைம்ல போக முடியாது, எல்லாம் ஃபுல்லா ரஷ்ஷா இருக்கும். கூட்டமா இருக்கும், போக முடியாது. சாதா டைம்ல போயிட்டு வந்தீங்க தான். பட்ரோட்டியில 7 மணிக்கு ஈவினிங் 7 மணிக்கு தான் நினைக்கிறேன் ட்ரெயின் டைரக்டா திருச்செந்தூருக்கு. ஆமா, அங்கதான் காலைல விடிய காலம்பரை போய் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றதா? எதுக்கு ட்ரெயின் கொண்டு போய் விடுவாங்கன்னு சொன்னேன்? அதுக்கு எங்கேயே போக மாட்டீங்க, சும்மா விசாரிச்சுதான் வச்சுப்பேன். எங்க கூப்பிட்டு போறீங்க? மனசு கஷ்டமா இருக்கா? ஆமா, உங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு நீங்க வரல. நான் ஆர்வமா இருந்தேன் கோயிலுக்கு போகணும். வழி நல்ல வழியா இருந்தா நானே போயிட்டு வந்துருந்தேன். வழி சரி லைட்டா இருக்கும் அந்த ஏரியாலாம். தனியா போக கொஞ்சம் பயம்தான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப எப்படி உண்மையிலலாம் பஸ் விட்டு இங்க ஏறி அங்க இறங்குற மாதிரி, அங்க ஏறி இங்க இறங்குற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, குறிஞ்சி படியாட்ட இருந்தாலும் பரவாயில்ல. இது இந்திரா நகர் போய் இந்திரா நகர்ல இருந்து உள்ளார சிபிஎஸ் பஸ் பிடிச்சு போய் சிபிஎஸ்ல இருந்து அவங்க ஆயா வராங்களே, அவங்க ஆயா தான் துணைக்கு இருக்கிறாங்க. எல்லாம் போயிட்டாங்க. எல்லாம் போயிட்டாங்களா? நீ தான் கடைசியாளா? போவே இல்ல. கடைசியாளான்னு கேக்குறீங்க? போனாதான் கடைசியாளா?
நீங்க போலையே ஏன் இப்ப நான் போன் வீடியோ எடுத்து டென்ஷன் மூட்டுறீங்க? இப்ப நான் மட்டும் வீடியோ நினைச்சு போன நோண்டிட்டு சிரிச்சிட்டு கிடந்தேன். மறந்து போய் இப்போ அதை நோண்டி நொங்க எடுத்து நீ ஏன் சிரிக்கிற? நீ ஏன் சந்தோஷமா இருக்கிற? திரும்பி பேசு, திரும்பி சோகத்துக்கு வா. அப்படி இல்ல போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறியே, அதனால கேட்டேன். ஏதோ போனை பார்த்து மனசை தேர்த்திக்கிறேன், என்ன செய்யறது? சரி போக முடியல அப்படின்னு. போலாம், எனக்கு கடையில கொஞ்சம் வேலை இருக்கு. மணி என்னாவது இதுக்கப்புறம் கடைக்கு ஆமா போறீங்க? கடையில வேலை, பாவம் எங்க அம்மா வேற தனியா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சரி சரி, இவ்வளவு நேரம் தெரியல. நான் கோயிலுக்கு கூப்பிட்டாதான் உங்க அம்மா தனியா இருக்கிறாங்கன்னு தெரியுது. நான் சத்தியமா வீடியோ கோசரம் பேசுறேங்க, மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுறேன் நானு. சரி சரி சரி, நீ சோகமா இரு, நான் போய் படுக்கிறேன். சோகமா இருக்கே, சிரிச்சிட்டு இருக்க போறியா? வீடியோ பார்த்து சிரிக்க போறியா? சோகத்தை மறைக்க போறியா? அவன் சோகத்தை. என் தங்கச்சிங்க ஒரே ஸ்டேட்டஸ்ல முருகன் பத்தியா முருகன் பாடலா போட்டு வச்சிருக்கிறாளோ. எல்லாம் பக்தி படமாயிட்டாங்க எல்லாரும். ஆமா, அவ ஒரு வாரமா சாப்பிடாம கொள்ளாம விரதம் எடுக்கிறா. என்ன விரதம்? இன்னையோட முடிஞ்சிடுச்சு. என்ன விரதம்? நேத்தோட சஷ்டி விரதம். எதுக்கு எடுப்பாங்க அந்த விரதம்? அது எதுக்கு எடுக்கிறதுன்னா பாத்தீங்கன்னா, எப்படி சொல்றது, எல்லாத்துக்கும் எடுக்கலாம். மெயினா வந்து குழந்தை இல்லாதவங்க எடுப்பாங்க. வருஷ கணக்குல குழந்தை இல்லாதவங்க 7 நாளைக்கு சாப்பாடு இல்லாம இந்த மாதிரி எடுக்கிற விரதம். அது எடுத்தா உடனே குழந்தை தங்கிடுன்னு சொல்லுது. ஓகே, அப்புறம் வேற என்ன? குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பம் விருத்திக்கு வரணும், வியாபாரம் பெருக்கணும், எப்படி சொல்றது, செல்வ செழிப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வேண்டதை நினைச்சு எடுக்கிறதுதான். ஏன் அவ எடுத்தா அதோட இன்னையோடதான் நேத்து சூரசம்காரமா நேத்தோட முடிஞ்சது. இன்னைக்கு ஒரு திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிடணும்னு கோயிலுக்கு வரா. நீ என்ன விரதம் எடுத்திருக்கிற? நீ எந்த விரதமா எடுக்கலங்க, என்னால சாப்பிடாம. ஏன் நீ விரதம் சாப்பிடாம இருக்க முடியாது உன்னால? நாளைக்குலாம் என்னால முடியாது. உங்கள்கிட்ட கத்திக்கிட்டு உன் பிள்ளைகிட்ட கத்திக்கிட்டு அவ இருக்கிறானா வந்து எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது. புரியுங்களா? உங்கள்கிட்ட எல்லாம் என்னால கத்திக்கிட்டுலாம் இல்ல. நாங்க என்ன உன்னை அவ்வளவு டார்ச்சரா பண்றோம்? நானே பசங்கெல்லாம் ஒரு வேலைக்கும் 2 வேலை சாப்பிடணும். சரி சரி, நீ வந்து எங்களை பழி வாங்குற சொல்லி. இல்ல, நான் எதுவும் வாங்கல சொல்றேன். அவ சின்னவா இருக்கிறா. சின்ன வந்து கடைக்கு போறதுனால சாப்பிடாம கொள்ளாமலாம் இல்ல, நான்வெஜ் சாப்பிடாம கொள்ளாம. நேத்து மட்டும், அதாவது வந்து 6 நாளைக்கு எடுக்க முடியலன்னா இந்த சூரசம்காரம் அன்னைக்கு நேத்து ஒரு நாளைக்கு மட்டும் சாப்பிடாம கொள்ளாம இருந்துட்டு சூரசம்காரம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு படைச்சிட்டு சாப்பிடணும். ரொம்ப நல்லது. நேத்து அவ ஒரு நாள் மட்டும் இருந்தா 6 விளக்கு போட்டு படைக்கணும். குடும்பத்துக்கு நல்லது, பொதுவா நல்லது. யாரார் மனசுல என்ன வேண்டிக்கிட்டு செய்யறாங்களோ அவ்வளவு நடக்கும். இது மேக்சிமம் வந்து இது யாரு செய்வாங்கன்னா, எப்படி சொல்றது, ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க இருக்கிறாங்க, அவங்க செய்வாங்களா? வேண்டிக்கிட்டு செய்ய. அப்புறம் எதுக்கு டாக்டர் எல்லாம் இருக்கிறாங்க? கடவுளுக்கு நெஞ்சிருந்து எதுவுமே கிடையாது. நம்ம மன ஆறுதலுக்கு டாக்டர். அவ்வளவுதான். கடவுள் வந்து நேரடியா சொல்ல முடியாதுல்ல, அது டாக்டர் மூலியமா சொல்லுவாங்க. அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான். அதுதான் உண்மையும். அப்புறம் என்ன, இப்ப எப்படி சொல்றது, ஒரு உடம்பு சரியில்லை, இவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, கடவுளா வந்து பார்க்க போறாரு. கடவுள் மூலியமா டாக்டர் வந்து பார்த்துதானே நம்ம உடம்பு சரி பண்றாங்க. அதனால கருத்தா பேசுற நீனு. நீங்க தான் இந்த டாபிக் கொண்டு வந்தீங்க. இல்ல, விரதம் இருக்கிறாங்க எல்லாரும், தங்கச்சி விரதம் இருக்கிறாங்க எல்லாரும், கோயிலுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னல. கல்யாணம் ஆகி 1 year தான் ஆகுது. இருடி பாத்துக்கலாம் அப்படின்ற மனசு அவளுக்கு. அவ மனசுல என்ன தோணுதோ. நீலாம் எப்படி விரதம் இருந்தியா? நான் எந்த விரதமும் எடுக்கலங்க. ஏன் நீ விரதம் இருக்க வேண்டாம்? செட் ஆகாது. அதாவது என் மனசுல படணும், இது எடு ஊத்துறா, இது இரு ஊத்துறா அப்படின்னு என் மனசுல படணும்.
அப்பதான் நீ அவங்க எடுப்ப. இருக்கிறாங்க, அவங்க இது சொல்றாங்க. அப்படி சொல்ல அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அவங்கவுங்க பாக்குறாங்க. உன் ஃபேமிலிக்கோசம் நீ நான் சொல்றேன், அவங்களுக்கு இந்த கஷ்டம், அதனால நீ வந்து சொகுசா இருக்கிற, உனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல ஆண்டவன். அதனால சத்தியமா இல்ல, உண்மையாலுமே அதான் போதும், இருக்கிறது இது போதும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு போதும். எனக்கு சந்தோஷம் தான் இது. இதையே கடவுள் புண்ணியத்துல கடைசி வரைக்கும் கொடுத்தானா அதே எனக்கு போதும். கரெக்ட் தான், உண்மைதான் உண்மைதான். உண்மைதான். இதுக்கு மேல அதிகமாவும் வேணாம், கம்மியாவும் வேணாம். இருக்கிறத வச்சு சிக்கனமா மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். கரெக்ட். நீங்க என்ன, நீங்க விரதம் எடுக்கல? நான் எதுக்கு விரதம் இருக்கணும்? ஏன் லேடிஸ் தான் எடுக்கணும், ஜென்ஸ் கூட எடுக்கிறாங்க. எனக்கு என்ன குறைச்சல்? எனக்கு சிங்கக்குட்டி மாதிரி 2 பிள்ளையா இருக்கிறானோ, ஜாலியா இருக்கிறேன் நானு. அப்புறம் என்ன, எனக்கு என்ன குறைச்சல்? குறை இருந்தாதான் எடுக்கணுமா? ஆமா, ஆண்டவன் வந்து நம்மளை குறை இல்லாம வச்சிருக்கானே, அதே பெரிய விஷயம் தானே. இதே மாதிரி இருக்கணும் கடைசி வரைக்கும், அதுதான் வேணும். சரியா? உண்மைதான், இல்லைன்னு சொல்லல, பார்த்துப்போம். சரி, நான் கடைக்கு போறேன். ஓகே, பாய். நைட்டு டின்னர் டின்னர் நீ தான் ரெடி பண்ணணும். ஒன்னும் ரெடி பண்ணலாங்க. ஏன், என் முருகர் கொண்டு வந்து கொடுப்பாரு அவனுக்கு சாப்பாடு. தர மாட்டாரு. மதியானம் செஞ்ச சாம்பார் இருக்கு, சாதம் இருக்கு, வாழ்காய் இருக்கு, தயிர் இருக்கு. அதான் நைட்டுக்கு சாப்பாடா? அதான் நைட்டு சாப்பாடு. சரி, பாத்துக்கலாம், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்டா மும்பரமா வேலை நடக்குது. நல்லா இருக்கா? சரியா, எவ்வளவு ஃபாஸ்டா சொன்ன சீக்கிரம் தெரியல, டக்குனு கிளம்பிட்ட. நூடுல்ஸ் சாப்பிட்டேங்க. ஆமா, டக்குனு கிளம்பிட்ட. நான் என்ன பாத்தீங்களா, உங்க வீடியோ பேசுற நேரமா என்னமோ என் ஃபீலிங் எல்லாம் பட்டின உடனே இவரு சரி கிளம்பிட்டாரு. நல்ல கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கப்ப ரொம்ப ஃபாஸ்டா கிளம்புறியாட்டுக்கு. சரி, சீக்கிரமா கிளம்ப, மணி ஆகுது இல்ல? கோயில்ல போய் பாப்போம். நம்ம கிளம்பிட்டேங்க, நானும் கிளம்பிட்டேன், அவரும் கிளம்பிட்டாரு. அந்த முருகன், நீ ஏன் போன போற, நான் இருக்கிற வரைக்கும் ஏன் நீ போன போற, என்ன பாக்கவா அப்படின்னு சொல்லி என்ன வர வச்சாருங்க. ஐயோ, ரொம்ப சந்தோஷம். கிளம்பிட்டோம். மணி 7க்கு மேல ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு கல்யாணம்னே தெரியல. அதனால நம்ம வந்து எங்கேயும் நிக்க போறது இல்ல, நேரா கோயிலுக்கு தான். நான் கோயில்ல போய் கண்டிப்பா உங்களுக்கு என்னால முடிஞ்ச திருக்கல்யாணத்தை வீடியோ எடுத்து காமிக்கிறேன். போமா? போலாம். மணி ஆயிடுச்சு.